Dear students, next நம்ம பார்க்க போகிற டாபிக்கு மெஷரிங் மாஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் மாஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி எஸ்ஐ யூனிட்டில் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்னா கேஜி, அதை எப்படி மெஷர் பண்ணணும், கிலோ அதாவது பேலன்ஸில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை என்ன எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். we commonly use the term weight. நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் வந்து மாஸ் அப்படின்னு சொல்கிறதில்ல, வெயிட் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ அதை தான் மாஸ், ஆக்சுவலாக அதை நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வெயிட் அப்படின்னா அதோட கிராவிட்டியும் சேரும். ஆனால் நம்ம இப்போ 5 kg 10 kg அப்படின்னு சொன்னால் அதை மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம வெயிட் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். Many things are measured in terms of mass in the commercial world. The SI unit of mass is kilogram. In any case, the units are based on the term purchased. For example, we buy gold in gram or milligram, medicines in milligram, provisions in gram or kilogram, and expressed cargo in tons. அதாவது இப்போ நம்ம கோல்டெல்லாம் வாங்கினோம்னா கிராம் கணக்கில் வாங்க முடியாது, மில்லிகிராம் கணக்கில் தான் வாங்குகிறோம். 8 கிராம் அப்படிங்கிறது ஒரு பவுன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதில் நம்ம மில்லிகிராம் அந்த மாதிரி தான் நம்ம கோல்டை கிராம் ஆர் மில்லிகிராமில் தான் மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்லிகிராமில் தான் உங்களுக்கு அதாவது என்ன பேலன்ஸ் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. Can we use the same instrument for measuring the above listed items? Different measuring mass devices can be used to items of smaller and larger masses. சரி, இப்போ கிராம் மில்லிகிராமில் மெஷர் பண்ணுறோம், அதே மாதிரி டன்ஸ்லேயும் மெஷர் பண்ணுறோம். இப்போ இது எல்லாம் ஒரே மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. அதாவது நிறைய டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பேலன்சஸ் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காமன் பேலன்ஸ் ஆர் பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பீம் பேலன்ஸ் கம்பேர் த சேம், அதாவது சாம்பிள் மாஸ் வித் ஸ்டாண்டர்ட் ரெஃபர் மாஸ். அதாவது ஒரு தட்டில் வெயிட்டு கல்லை வச்சுருப்பாங்க, இன்னொரு தட்டில் பொருளை வைப்பாங்க. அப்போ தெரிஞ்ச ஒரு மதிப்பை தெரியாத மதிப்பீடுக்கு ஒப்பிட்டு பார்க்குறது தான் இந்த பீம் பேலன்ஸ் மூலமாக நம்ம மெஷர் பண்ணுவோம். அதாவது அதில் பார்த்திங்கன்னா 5 kg 10 kg 20 kg 30 kg 100 kg 200 kg 5 kg 5G அப்படின்னா 5 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 500 கிராம், 1 கிலோ, 2 கிலோ அண்ட் 5 கிலோ. இந்த மாதிரி எடை கற்கள்லாம் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் டிஜிட்டல் பேலன்ஸ். ஆனால் முன்னாடி இருந்த பழைய பேலன்ஸ் வந்து காமன் பீம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 5 கிராம்லேருந்து 5 kg வரைக்கும் வெயிட்ஸஸ் இருக்கும். This balance are measured most accurately up to 5 கிராம் வரைக்கும் இதில் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம். அடுத்தது கண்டினியூ பண்ணோம்னா எந்த பட்டன்? two-pan balance. This type of balance is commonly used in provision and grocery shops. இப்போ மளிகை கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. These balance compounds a sample mass with standard reference mass. The fans rest on top of beam and can be conveniently placed on a tabletop.
This balance can measure mass accurately up to 5 gram. இதில் 2 பேன்ஸ் இருக்கும், 2 தட்டுகள் இருக்கும். ஒன்றில் எடை கற்களை வைப்பாங்க, இன்னொன்றில் பொருட்களை மெஷர் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி பார்த்த பீம் பேலன்ஸ் மாதிரி இது வந்து எதில் இருக்குன்னா ஒரு பிளேஸ்டு ஆன் ஏ டேபிள் டாப்பில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட வெயிட்டு பேலன்சிங்காக இருக்கிறவே கரெக்டான மெஷரிங்கை 5 கிராம் வரைக்கும் இதில் மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு physical balance. This balance is used in labs and is similar to the beam balance. அதாவது பேலன்ஸ் வந்து labs and in similar to the beam balance, but it's a lot more sensitive. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது physical balance, இயற்பியல் தராசு அப்படின்னு சொல்லுவோம். திஸ் பேலன்ஸ் இஸ் யூஸ்டு இன் லேப்ஸ், அதாவது லெபார்டரியில் யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் சிமிலர் டு பீம் பேலன்ஸ், பட் இட் லாட் மோர் சென்சிட்டிவ் அண்ட் கேன் மெஷர் மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கரெக்ட் டு ஏ மில்லிகிராம். இதில் நம்ம அதாவது ரொம்ப சென்சிட்டிவான பேலன்ஸு, இதில் நம்ம மில்லிகிராம் வெயிட் வரைக்கும் மெஷர் பண்ணணும். The standard reference masses used in this physical balance are 10 mg, 10 milligram இருந்து 20 milligram, 50 milligram, 100 milligram, up to 100 gram and 200 gram வரைக்கும் நம்ம இதில் மெஷர் பண்ணலாம். மில்லிகிராம்லேருந்து 200 மில்லிகிராம் வரைக்கும் தான் இதில் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். இதில் ஒரு கிளாஸ் கேசஸ் இருக்கும்.